நேர்களை சற்று முன் ஒரு செய்தி, அதனை பார்த்துவிடலாம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே லிப்ட் கேட்ட பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இந்த இளைஞர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பூவரசன். இவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி காயத்ரி. இவர்கள் இருவருக்கும் 3 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 2 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளார். இந்த நிலையில் காயத்ரி ஸ்ரீபெரும்புதூர் அருகே நாவலூர் குடியிருப்பு பகுதியில் தனது தோழியுடன் தங்கி ஒரகடம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலை பணிபுரிந்து வருகிறார். நேற்று இரவு பணி முடிந்து வீட்டுக்கு, அதாவது நாவலூர் குடியிருப்பு பகுதியில் உள்ள தான் தங்கியிருக்கும் அறைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த இளைஞரிடம் லிப்ட் கேட்டுள்ளார். அந்த இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் கூட்டி சென்றுள்ளார். அப்பொழுது அந்த இளைஞர் நாவலூர் குடியிருப்பு பகுதியில் இறக்கிவிடாமல் அருகில் உள்ள ஏரிக்கரைக்கு அழைத்து சென்று காயத்ரியிடம் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த காயத்ரி அருகில் இருந்த மதுபாட்டிலை எடுத்து அந்த இளைஞரை தாக்கியுள்ளார். உடனே அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். உடனே இது குறித்து தனது கணவருக்கு தொலைபேசி மூலம் கூறியுள்ளார். தனது கணவர் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மணிமங்கலம் போலீசார் காயத்ரியிடம் விசாரணை நடத்தி அந்த இளைஞர் நாவலூர் குடியிருப்பு பகுதியில் தங்கியிருக்கும் காந்தியப்பன் என தெரிய வந்தது. உடனே காந்தியப்பனை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் காந்தியப்பன் பன்ருட்டி அருகே உள்ள ஏலக்காமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும், திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மீண்டும் ஒருவரை திருமணம் செய்து நாவலூர் குடியிருப்பு பகுதியில் தங்கி வசித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.